ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு மார்னிங் ஒரு 10:30க்கு வீட்டில் விளையாடுறப்போ ஒரு சிசரோட டிப் வந்து அவன் செஸ்ட்டில் குத்திடுச்சு, லெஃப்ட் சைட் ஆஃப் தி செஸ்ட்டில். ஸோ அங்கேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பித்தோடனே பக்கத்தில் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு ஒரு 12 o'clock திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் டாய் வார்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அங்கே இப்போ செஸ்ட்டில் இன்ஜுரி இருக்குது, அது ஹார்ட்டுக்கு மேலேயே இருக்குதுன்னொடனே எமர்ஜென்சி டீம் வந்து அலர்ட் பண்ணிவிட்டு எங்களையும் கால் ஓவர் கொடுத்துட்டு வித்தின் ½ பெரிய இன்வெஸ்டிகேஷன்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்போ வரப்போ பிபி பல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ உடனே ஸ்டெபிலைஸ் பண்ணி பிளட் எல்லாம் போட்டுட்டு வித்தின் ½ எமர்ஜென்சி தியேட்டருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கும் சர்ஜன் டீமுக்கும் கால் ஓவர் கொடுத்துட்டாங்க. நான் டாக்டர் சஞ்சீவ் பாண்டியன், இருதய அறுவை சிகிச்சை பேராசிரியர், அண்ட் டாக்டர் கவிதா அவங்க உதவி பேராசிரியர். ஸோ நாங்கள் மயக்க டாக்டர் முத்துராஜ் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த பையனுக்கு அறுவை சிகிச்சை பண்ணோம். ஸோ அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப பார்த்தோன்னா ஹார்ட்டோட ரைட் சைடில் ரைட் வென்ட்ரிக்கில் ஒரு சின்ன ஒரு ஹோல் மாதிரி விழுந்துருச்சு. அந்த டிப் ஆஃப் தி சிசர் வந்து இருதயத்தையே ஓட்ட போட்டுருச்சு. ஸோ அதுலேருந்து ரத்த கசிவு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டு அவனுக்கு இருதயம் நிற்கிற அளவுக்கு மோசமான நிலைமையில இருந்துச்சு. நாங்கள் அதை வந்து பீட்டிங் ஹார்ட்டை வந்து பீட்டிங் பண்ணிட்டு இருக்கப்போமே அதை ரிப்பேர் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளீடிங் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு பையனுக்கு 2-3 நாள் வென்டிலேட்டரில் வச்சுருந்து ஒரு 1 வீக்கில் அவன் பெட்டர் ஆகிட்டான். அப்புறம் ஒரு 2 வீக்ஸில் டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. நவ் இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இல்லைன்னா ஹார்ட்லேயே வந்து இன்ஜுரி ஆகி ஒரு கத்தி குத்தோ இந்த மாதிரி சிசர் டிப்போ இன்ஜுரி ஆகி உயிர் பிழைக்கிறதுங்கிறது வெரி வெரி ரேர் அக்கரன்ஸ். ஸோ வேர்ல்டு வைடாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே 19லேருந்து ஒரு 32% மக்கள் தான் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. 100 பேரில் ஒரு 19 பேரோ 30 பேரோ தான் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாதி பேர் அறுவை சிகிச்சை ஹாஸ்பிட்டலுக்கு வர வழியிலேயே அவங்களுக்கு ரத்த கசிவுனால உயிரிழப்பு ஏற்பட்டுரும். பட் இவனுக்கு தற்செயலாக எல்லாமே இங்கே ரெடியாக இருந்ததுனாலையும் எமர்ஜென்சி டீம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே அறுவை சிகிச்சை தேட்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. நாங்களும் இமீடியட்டாக சர்ஜரி பண்ணி இவனுக்கு காப்பாற்றிட்டோம். ஸோ இது ரொம்ப ரேரான ஒரு அக்கரன்ஸு. அது திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் எங்கள் டீமும் மயக்க டாக்டர் டீம் எல்லாம் சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பையனோட உயிரை காப்பாற்றிருக்கிறோம். இது வந்து தமிழக அரசோட ஒரு சாதனையாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரிக்கு ஒன் ஆஃப் தி சாதனையாக டீன் மேடமும் அரசாங்க அதிகாரிகளும் எங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் இட். நாங்கள் இது மட்டும் இல்லாமல் பைபாஸ் அறுவை சிகிச்சை மற்றும் வால் மாற்று அறுவை சிகிச்சை இது எல்லாமே சென்னைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. எல்லாமே இலவசமாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் எல்லாத்துக்கும் இலவசமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்காக சென்னை வரைக்கும் அலைய வேண்டாம். இங்கேயே நம்ம திருநெல்வேலியிலேயே எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது. பொதுமக்கள் அதை வந்து அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சுருக்கோம். என் பேர் தங்கம்மாள். நாங்கள் வந்து அடைக்கலப்பட்டினம். என் பையங்க வந்து குடியரசு தினம் அன்னைக்கு 2 பசங்களும் விளையாண்டுட்டு இருக்கப்போ சிசர் வந்து இவனுடைய ஹார்ட்டில் பட்டுருச்சு. ரொம்ப மோசமான ஒரு கண்டிஷனில் தாங்க கொண்டு வந்தோம். அதை நினச்சி பார்க்கும்போது இப்போவுமே எனக்கு ரொம்ப முடியல. அந்த அளவுக்கு கொண்டு வந்து இங்கே டாக்டர்ஸ் எல்லாம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அவங்களாம் வாழ்நாளெல்லாம் நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும், நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த இடத்துல நேரங்காலம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஆப்ரேஷன் பண்ணி போன ஜீவனை என் பிள்ளை ஜீவனோடு கொடுத்தாங்க. உயிர் போய் உயிர் வந்த அளவுக்கு எல்லா டாக்டர்ஸும் சரி, நர்ஸும் சரி, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸும் சரி, எல்லாருமே அதாவது அன்பான வார்த்தைகள் பாதி நோயை குணமாக்குன்னு சொல்லுவாங்க. என் தங்கம், என் செல்லம்னு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பேசும்போது இவன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆச்சு. அவனுடைய லெவல் கூடிக்கிட்டே இருந்துச்சு, ஆக்சிஜன் லெவல். இதில் வந்து அவங்களுடைய அன்பான வார்த்தைகள், அவங்களுடைய முழு முயற்சியான கடினமான ஒரு பிரயாசத்தோடு தான் பிள்ளை மாதிரி அவங்க நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க பண்ணது ரொம்ப 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 அந்த வாழ்நாளில் நான் மறக்க முடியாத அளவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு.